வணக்கம். கூடல் டிவி அன்புடன் வரவேற்கிறது. நம்ம ஊர் சேனலை தொடர்ந்து பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வீட்டு விசேஷங்களும் நம்ம சேனல்ல வர நம்ம தொடர்பு கொள்ளுங்க. வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கடந்த 22/8/2026 இரவு 7 மணி அளவில் கூடன்குளம் அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபத்தில் வைத்து கூடன்குளம் பிரைஸ் ஸ்டோர் நியூ பிரபா ஸ்டோர் உரிமையாளர் திரு பிரபு மற்றும் கெஸ்டி ரம்யா அவர்களின் மகள் பி பிரசிபா அவர்களுக்கு ருது சோபன விழா நடைபெற்றது. அதாவது சடங்கு விழா நடைபெற்றது. இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொடுத்தவர்கள் கூடன்குளம் குருவானவர் திரு ராபின் வினோ மற்றும் முன்னாள் கூடன்குளம் குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் அவர்கள் மற்றும் ஏராளமான உற்றார் உறவினர்கள், சபை மக்கள் மற்றும் நண்பர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தார்கள். ஏற்கனவே தாய்மாமன் கொடுத்த சீர் விழாவை நாம் ஜீசஸ் டாக்ஸ் டிவியில் நாம் ஒளிபரப்பியிருந்தோம். அதை பார்க்காதவர்கள் பாருங்கள். இப்போது சடங்கு விழா பட்டை சடங்கு விழா நாயகி உடுத்த அறைக்குள் சென்றிருக்கின்றார். அவர் வந்தவுடன் சடங்கு விழாவானது ஜபத்தோடு ஆரம்பமாகும். அதனைத் தொடர்ந்து சடங்கு வரவேற்பு விழாவும் இரவு விருந்தும் நடைபெறும். மட்டன் சிக்கன் விருந்து உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சில நொடிகளில் சடங்கு விழா நாயகி பிரசிபா மேடைக்கு வந்து விடுவார். வந்தவுடன் இந்த சடங்கு விழாவானது ஆரம்பமாகும். இந்த சடங்கு விழா நாயகியை நீங்களும் வாழ்த்துங்கள். அதற்கு முன்னால் இரவு விருந்து என்னவென்று பார்ப்போம். இதோ அருமையான குழி முட்டை தயாராகி கொண்டிருக்கின்றது. குழி முட்டையோடு மட்டன் சிக்கன் விருந்து சாப்பாடு மற்றும் உயர்தர சைவத்தோடு இணைந்து உயர்தர அசைவமும் இருக்கின்றது. இந்த விருந்து அனைத்தையும் உருவாக்கி தந்தவர் VN குளம் திரு தங்கராஜ் அவர்கள். இதோ விழா நாயகி பிரசிபா மேடைக்கு வந்துவிட்டார். இனி சடங்கு விழாவானது அருமையாக ஆரம்பமாகும். துதி பாடலோடு இந்த பிரம்மாண்டமான சடங்கு விழா ஆரம்பமாகின்றது. துதிரம் செய்கிறோம் நின்னடியாதீர் நாமத்தினாதரவி. துதிரம் செய்கிறோம் நின்னடியாதீர் நாமத்தினாதரவி. இந்த நாளிலே அவர்கள் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருப்பீங்க, அறிந்திருக்கீங்க. இப்பொழுது அவனுக்கு அணிவிக்க போகிற இந்த மலர் மாலையை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இந்த நிகழ்வுக்கு அது அலங்காரமாக அருமையான மகளை இன்னும் ஆண்டவரை உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வாதிப்பதற்கு ஏற்ற விதமான மனம் வீசக்கூடியதாக அமைவதற்கு அருள்தார். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இப்போது 2 தாய்மாமன்களும் இணைந்து விழா நாயகி தனது தங்கை மகள் பிரசிபாவுக்கு மாலை அணிவித்து சடங்கு விழாவை தொடங்கி வைக்கிறார்கள். தொடர்ந்து சபை ஊழியர் பாடம் வாசிக்க நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெறுகிறது. கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் அவர்கள் குடும்பமாக வந்திருக்கிறார்கள். ஐயாவையும் அம்மாவையும் கூட குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துகிறேன். மட்டுமல்ல, நம்முடைய சபை மத தலைவர் இடைவெளி சேகர தலைவர் துரசிகையா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துகிறேன். இப்பொழுது எட்விடையா அவர்கள் வேத வசனத்தின்படி அருமையான மகனை வாழ்த்துவார்கள். தொடர்ந்து நமக்கு இருக்கிற சபைவன தலைவர் ஐயா அவர்கள் ஜெபித்து ஆசி கூறுவார். கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு மகள் பிரசிபாவை நாளிலே வாழ்த்தும்படியாக, மகளுக்காக ஜெபிக்கும்படியாக நாளிலும் கூடியிருந்திருக்கிற அருமையான ஊழியர்கள், பெற்றோர்கள், அருமையான நண்பர்கள், உறவினர்கள் யாவரையும் நான் மீண்டுமாக அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அருமையான பிரசிபா பைபிளுங்க. வீட்டு படிச்சிடும். இதெல்லாம் 3 முக்கியமான காரியங்களை நீ நினைச்சணும், அறிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களுக்கும் நான் சேர்த்தே சொல்லுவேன். பெற்றோருங்க 3 காரியங்கள் அருமையான பெற்றோருக்கும் அருமையான அன்பு மகள் பிரசிபாவுக்கும் ஆசீர்வாதமாக வேதத்திலிருந்து சில காரியம் சொல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக பிரசிபா,
be a model. இந்த நிகழ்ச்சியும் நாம் ஏற்கனவே லைவாக ஒளிபரப்பியிருந்தோம். பார்க்காதவர்கள் பாருங்கள். செய்வோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அன்பின் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு குறிகள் சுவாமி தேவரீர் அருமையான மகளை நீர் ஆசிர்வதியும் அவள் பருவம் கடந்து வரும்படியான கிருமிகளை நீ கொடுத்தீரே நன்றி செலுத்துகிறோம். அருமை பெற்றோர் உடன் பிறந்தவர்கள் குடும்பத்தின் மக்கள் அனைவரையும் நீர் ஆசிர்வதி. இந்த நாளிலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதி. விசேஷமாக அருமை மகள் ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்கும் துதியோடும் உம்மை அறிகிற அறிவிலும் ஆவிக்குரிய ஜீவித்திலும் வளர்ச்சியடைய நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போது சடங்கு ஆராதனை விழா மிக சிறப்பாக நடந்து முடிவடைந்து விட்டது. இனி சடங்கு வரவேற்பு விழாவானது ஆரம்பமாகும். குடும்பத்தின் அனைத்து உறவினர்கள், சொந்தக்காரர்கள் மற்றும் நண்பர்கள், சபை மக்கள் என அனைவரும் மேடைக்கு வந்திருந்து விழாநாயகி பிரசிபாவை வாழ்த்துவார்கள் மற்றும் பரிசுகள் வழங்குவார்கள். முதலில் 2 தாய்மாமன்கள் இணைந்து இன்று பிரசிபாவின் சடங்கு விழா மற்றும் பிறந்த நாள் என்பதாலும் 2 விழாக்கள் ஒரே நாளில் கொண்டாடி மகிழ அருமையான ஒரு கேக் ஏற்பாடு செய்து கொண்டு வந்துள்ளார்கள். அதை வெட்டி ஹாப்பி பர்த்டே கொண்டாடிவிட்டு மீண்டும் இந்த வரவேற்பு விழாவானது ஆரம்பிக்கும். தொடர்ந்து நமது குருவானவர் ராபின் வினோ அவர்கள், சபை மன்ற தலைவர் அவர்கள் மற்றும் குருவானவர் எட்வர்ட் டேனியல் அவர்கள், உதவி குருவானவர் யோசியா அவர்கள் மற்றும் விழாநாயகியின் அப்பா அம்மா ஆகியோர் இணைந்து விழாநாயகியை வாழ்த்தி புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து தாய்மாமா தனது குடும்பத்தோடு தங்க பரிசு வழங்கி வாழ்த்தினார்கள். அதை நாம் ஷார்ட்ஸ் வீடியோவாக தனியாக நம் பேஜில் பார்க்கலாம். இப்போது மேடைக்கு வந்து விழாநாயகி வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் கூடங்குளம் திரு பிரசன்னகுமார் அவர்கள், கூடங்குளம் திரு ஜெய் அவர்கள் மற்றும் கூடங்குளம் திரு ஜெயக்குமார் தலைமை ஆசிரியர் அவர்கள், திரு ஆஸ்டின் தலைமை ஆசிரியர் அவர்கள், திரு முன்னாள் கூடங்குளம் பஞ்சாயத்து தலைவர் சாண்டல் முத்துராஜ் அவர்கள், திரு ராஜா ஆசிரியர் அவர்கள், அதிமுக நிர்வாகி திரு மணிகண்டன் அவர்கள், கூடங்குளம் திமுக நிர்வாகி திரு தாமஸ் அவர்கள் மற்றும் விழாநாயகியின் பெற்றோர்கள் ஆகியோர் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது ஒரு நெருங்கிய குடும்பம் ஒன்று விழாநாயகி பிரசிபாவுக்கு தங்க செயின் பரிசளித்து அவளை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது 2 அக்காவிற்கு வாழ்த்து தெரிவித்து பரிசு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். மகேஷ் ஆசிரியர் அவர்கள் குடும்பமாக வந்து விழாநாயகி வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது விழாநாயகி பிரசிபாவின் தந்தை பிரபுவின் நண்பர்கள் இணைந்து வந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது ஒரே கலர் வேஷ்டி ஷர்ட்டோடு மேடைக்கு வந்து விழாநாயகி பிரசிபாவை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் விழாநாயகியின் தந்தை திரு பிரபு அவர்களின் நெருங்கிய நட்புகள். இப்போது விழாநாயகி வாழ்த்த வந்திருப்பவர்கள் குடங்குளம் தொழிலதிபர் திரு செல்வன் அவர்களும் அவருடைய மனைவி மற்றும் அவருடைய அண்ணன் மகள் ஆகியோர் இணைந்து வந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து வாழ்த்த வந்திருப்பவர்கள் குடங்குளம் CSA சபையின் பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் இணைந்து வந்து விழாநாயகி பிரசிபாவை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள்.
இப்போது விழாநாயகியை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் விழாநாயகி பிரசிபாவின் அன்பு தோழிகள். இப்போது விழாநாயகியை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் விழாநாயகியின் தாத்தா திரு சிவலிங்கத்துறை ஆசிரியர் அவர்கள். அவர்களோடு இணைந்து விழாநாயகியின் தந்தை ஆகியோர் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது விழாநாயகிக்கு தங்க பரிசு வழங்கி கொண்டிருப்பவர்கள் விழாநாயகி பிரசிபாவின் தாத்தா திரு கூடங்குளம் சேகர். தொடர்ந்து கூடங்குளம் சடங்கு விழா நாயகியை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் திரு பிரபு அவர்களின் நெருங்கிய சொந்தக்கார உறவுக்கார குடும்பங்கள். இப்போது விழாநாயகி பிரசிபாவிற்கு தங்க செயின் பரிசளித்து வாழ்த்துபவர்கள் அவருடைய தாத்தா கூடங்குளம் திரு சிவலிங்கத்துறை ஆசிரியர் அவர்கள் மற்றும் அவருடைய மனைவி மாலதி அவர்கள் இணைந்து தங்களது பேத்திக்கு தங்க பரிசு வழங்கி கொண்டு வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இதே மாதிரி 2 தாய்மாமன்களும் தங்க பரிசு வழங்கினார்கள். அது ஷார்ட்ஸ் வீடியோவாக வரும். சடங்கு விழா நாயகியை வாழ்த்த வந்திருப்பவர்கள் கூடங்குளம் CSI ஆலய குருவானவர் திரு ராபின் வினோ அவர்கள், அவருடைய மனைவி மற்றும் விழாநாயகியின் அப்பா அம்மா ஆகியோர் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது சடங்கு விழா நாயகியை வாழ்த்த வந்திருப்பவர்கள் கூடங்குளம் தொழிலதிபர் திரு PSP ரத்னசாமி அவர்கள் மற்றும் அவருடைய மகன் ஆகியோர் இணைந்து வந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மேடையேறியை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் கூடங்குளம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ப. எழிலரசு அவர்களின் மனைவி ரஜினி அவர்கள் மற்றும் அவருடைய மருமகள் மற்றும் மருமகன் மகள் ஆகியோர் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது விழாநாயகியை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் திரு பொன்பாண்டி ஆசிரியர் அவர்கள் மற்றும் திரு சேகர் அவர்கள் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சடங்கு விழாவின் வீடியோ ஷூட்டிங் செய்து கொண்டிருப்பவர்கள் திரு மெர்லின் ஸ்டுடியோ உரிமையாளர்கள். பக்கத்திலேயே நம்முடைய லைவும் இந்த நேரத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து இன்னொரு நெருங்கிய குடும்பம் விழா நாயகிக்கு தங்க பரிசு கொடுத்து வாழ்த்துகின்றது.
மேடைக்கு வந்து வாழ்த்த வந்திருப்பவர்கள் கூடங்குளம் முன்னாள் CSI குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் அவர்கள், அவருடைய மனைவி மற்றும் மகன் ஆகியோர் இணைந்து விழாநாயகியை வாழ்த்த வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமது குடல் டிவியின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம். இப்போது சுவிசேஷபுரத்திலிருந்து வந்த தாய்மாமனின் ஒரு குடும்பம் வாழ்த்தி கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கும் அது குடல் டிவியின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம். இப்போது சடங்கு விழாநாயகியை வாழ்த்த வந்திருப்பவர்கள் கூடங்குளம் ராதாபுரம் ஆண்ட்ரூ ஸ்கூல் உரிமையாளர்களின் மனைவி மற்றும் மகன் மற்றும் மகள் ஆகியோர் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது விழாநாயகியை வாழ்த்த வந்திருப்பவர்கள் கூடங்குளம் EB செல்வன் குடும்பத்தினர், அண்ணன் தம்பிகள் அனைவரும் இணைந்து வந்து குடும்பமாக வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நமது கூடல் டிவியின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து விழாநாயகிக்கு பரிசு கொடுத்து வாழ்த்துவர்கள் கூடங்குளம் கஸ்தூரி மருத்துவமனை அதிபர் டாக்டர் குரு தினேஷ் அவர்கள். தொடர்ந்து விழாநாயகிக்கு சிலுவையிட்டு ஆசீர்வாதம் செய்து வாழ்த்துபவர்கள் ராதாபுரம் TDTA நடுநிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் கூடங்குளம் திரு ஜெயக்குமார் ஆசிரியர் மற்றும் அவருடைய மனைவி மற்றும் மகள் மற்றும் மகன் மற்றும் மருமகள் மற்றும் பேரக்குழந்தை என அனைவரும் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது விழாநாயகி வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் கூடங்குளம் மேற்கு தெரு தர்மன் குடும்பத்தினர். இப்போது விழாநாயகியை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் திரு ஜாக்சன் அவர்கள், பாரத் கேஸ் செல்வகுமார் அவர்கள், தேங்காய் கணேசன், நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி அவர்கள் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது விழாநாயகியை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் திரு ஜான் செல்வநாயகம் அவர்களின் மகன் பிரேம்சன் குடும்பத்தினர். இப்போது விழாநாயகியை வாழ்த்த குடும்பமாக மேடைக்கு வந்திருப்பவர்கள் கூடங்குளம் பஞ்சாயத்து தலைவி வின்சி மணியரசு அவர்கள், அவருடைய கணவர் மணியரசு அவர்கள் மற்றும் குழந்தைகள் என அனைவரும் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது விழாநாயகியை வாழ்த்த வந்திருப்பவர்கள் CSI கோயில் தெரு திரு அருள் ஜெனிட்டா குடும்பத்தினர். இப்போது விழாநாயகியை வாழ்த்த வந்திருப்பவர்கள் விழாநாயகியின் இன்னொரு தாத்தா திரு கண்ணன் குடும்பத்தினர். இப்போது சடங்கு விழாநாயகியை வாழ்த்த வந்திருப்பவர்கள் அன்பு மாப்பிள்ளை துறை ஆசிரியர் குடும்பத்தினர். அவர்களுக்கும் நமது கூடல் டிவியின் சார்பாக வாழ்த்துக்கள். இப்போது விழாநாயகியை ஆசீர்வதித்து ஜெபம் செய்து வாழ்த்துபவர்கள் கூடங்குளம் போதகர் ஜோசுவா பால் குடும்பத்தினர். இப்போது சடங்கு விழாநாயகியை வாழ்த்த வந்திருப்பவர்கள் கூடங்குளம் ஆல்டா ஆசிரியை குடும்பத்தினர்.
தொடர்ந்து சடங்குடனாகி வாழ்த்த வந்திருப்பவர்கள் தெற்கு தெரு கிங்ஸ்டன் ஆசிரியர் அவர்கள், அவருடைய மனைவி திமுக மாவட்ட கவுன்சிலர் ஜான்ஸ் ரூபா கிங்ஸ்டன் அவர்கள் மற்றும் மகள் ஆகியோர் இணைந்து வந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நமது கூடல் டிவியின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து சடங்குடனாகி வாழ்த்த வந்திருப்பவர்கள் குடங்குளம் தொழிலதிபர் திரு ஜான் மற்றும் அவருடைய மனைவி உஷா ஆகியோர் மேடைக்கு வந்து சடங்குடனாகி வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து மேடையேறி சடங்குடனாகி வாழ்த்துவர்கள் புனித அன்னம்மாள் மேல்நிலைப்பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு ராபின்சன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து மேடையேறி விழாநாயகி வாழ்த்த வந்திருப்பவர்கள் குடங்குளம் கீழற்றிய உயர்நிலைப் பள்ளியின் நிர்வாகி திரு ஜெய் அவர்கள் மற்றும் அவருடைய மனைவி ஆண்ட்ரின் ஆசிரியர் அவர்கள், அவருடைய மகன் மற்றும் மருமகள் மற்றும் விழாநாயகியின் அப்பா அம்மா ஆகியோர் இணைந்து வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மேடையேறி விழாநாயகி வாழ்த்த வந்திருப்பவர்கள் குடங்குளம் கப்ரான் பள்ளி அதிபர்கள் திரு எபனேசர் அவர்களும் அவர்களுடைய மனைவியும். இப்போது விழாநாயகி வாழ்த்த வந்திருப்பவர்கள் குடங்குளம் ஜெப செல்வம் குடும்பத்தினர். விழாவின் இறுதி கட்டத்தை வந்துவிட்டோம். இப்போதும் விருந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அருமையான மட்டன், சிக்கன் மற்றும் வெஜிடேரியன் விருந்து. உங்களுக்கு விருப்பப்பட்டதை வாங்கி சாப்பிடலாம். இந்த சுவையான சமையலுக்கு சொந்தக்காரர் விஎன் குளம் தங்கராஜ் அவர்கள் ஆஸ்டின் ஆசிரியருடன் இருந்து கொண்டிருக்கின்றார். நாமும் இரவு விருந்தை சாப்பிட்டுவிட்டு மீண்டும் மேடைக்கு வந்தோம். அப்போது மேடையில் விழாநாயகியை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள்
கூடன்குளம் நல்லாசிரியை ஜோடி அவர்களும் அவருடைய கணவர் மற்றும் விழாநாயகியின் பாட்டி மாலதி அவர்களும் விழாநாயகியின் அம்மா ரம்யா அவர்களும் இணைந்து வாழ்த்தி கொண்டிருந்தனர். தொடர்ந்து மொய் எழுதும் இடத்திற்கு வந்தோம். மொய் எழுதி கொண்டிருந்தவர்கள் அனைவருமே பிரபுவின் நண்பர்கள். அவர்களையும் நாம் சிறிது படம் பிடித்து கொண்டு மொய் எழுதுவர்களையும் படம் பிடித்து கொண்டு நாமும் வீட்டிற்கு செல்ல கிளம்பலாம் என்று எண்ணி வெளியே வந்தோம். மண்டப வாயிலின் வெளியே அநேக ஸ்நாக்ஸ் வகைகள் மற்றும் ஜூஸ் வகைகள் இருந்தன. வந்திருந்த உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் அதை வாங்கி ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். நாமும் ஒன்றை வாங்கி சுவைத்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பினோம். பிளானட் சோடா என்ற ஒரு வண்டி வந்திருந்தது. அதில் கிடைக்காத ஜூஸ் வகைகளே இல்லை எனலாம். இப்படியாக இந்த சடங்கு விழா மிகவும் பிரம்மாண்டமாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றது. என்ன நேயர்களே, இந்த கூடன்குளம் திரு பிரபு ரம்யா அவர்களின் மகள் பிரசிபா அவர்களின் புனித நீராட்டு விழா நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அருமையான கூடன்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடந்து அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ். கூடல் டிவி கூடன்குளம். நன்றி, நல்வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான கூடன்குளம் வீடியோவில் சந்திப்போம்.